தமிழ்நாடு ஒரு புதிய அரசியலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் பாக்குறேன். உக்ரைன்ல ஜெலன்ஸ்கின்னு ஒருத்தர் வந்து ஆட்சிக்கு வந்தாரு. அவர் எப்படி தெரியுமா ஆட்சிக்கு வந்தாரு? இதே மாதிரி திரையில தோன்றி கோமாளித்தனம் பண்ணி தான் ஆட்சிக்கு வந்தாரு. உக்ரைனோட நிலைமை இப்ப என்ன இருக்குன்னு தெரியுமா? 100 ஆண்டுகளுக்கு பின்னாடி போயிருச்சு. அதே மாதிரி ஒரு விஷயம் தான் தமிழ்நாட்டில் நடக்கும். இயற்பியல் விதிதான். எது சீக்கிரமா வளருதோ அது சீக்கிரமா வீழும். நடிகர் விஜய் ரொம்ப சீக்கிரமா ஆட்சியை பிடிக்கிறாரு. எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். திமுக முதல் முறை போட்டியிட்ட தேர்தல் இருந்து 1957, 1962, 1967 15 ஆண்டுகளாக திமுக உழைத்த எம்ஜிஆர் தான் வந்து அடுத்து 1977 வந்து ஆட்சி அமைச்சார். எம்ஜிஆர் வேற, நடிகர் விஜய் வேற. நீங்க சொல்லுங்கனே, போராட்ட களங்களை பார்க்காதவர், மக்கள் கிட்ட எந்த விதமான கருத்தியல் கோட்பாடுகளையும் பேசாத ஒருத்தரை வந்து அனைத்து தரப்பு மக்களும் வந்து நம்புறாங்கிறது புதிய விஷயமா இருக்கு. ஒரு ஆலமரத்தினுடைய விதை எவ்வளவு தெரியுமா இருக்கும்? மீனுடைய சென முட்டையை விட சிறுசா இருக்கும். அந்த ஆலமரத்து விதையில இருந்தா பெரிய ஆலமரம் வரும். ஆனா அது வளர்றதுக்கு ரொம்ப காலம் பிடிக்கும். நான் என் மக்கள் கிட்ட வந்து நான் மக்கள் கிட்ட போராட்ட களத்துல நிக்கிறேன். உங்க எல்லாத்துக்குமே தெரியும். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் போராட்ட களங்கள் இருக்கிறார். மக்களோட நான் நிக்கிறேன். மக்கள் எனக்கு என்னைக்கு வெற்றியை தரணும், நீ என்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள உள்ள போகணும்னு மக்கள் விருப்பப்படுறாங்களோ அன்னைக்கு தரட்டும். அதனால வந்து இது உண்மையான மாற்று அப்படின்னு நான் நம்பல. இது பெரிய ஏமாற்று அப்படின்னு தான் பாக்குறேன். அவங்க போகட்டும். மக்கள் பிரச்சனை எப்படி அவங்க கையாளுறாங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, ரொம்ப கொடூரமா தானே இருக்கும். ஒரு அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாத அளவுக்கு இப்ப பாத்தீங்க அப்படின்னா, வெற்றி பெற்ற எத்தனையோ வேட்பாளர்களுக்கு அந்த மக்களுக்கும் தெரியாது இவதான் வேட்பாளருக்கு அந்த ஊரை பத்தி எந்த தகவலும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த தமிழ்நாட்டு மக்கள் அவங்கள எடுத்துக்கிறாங்க. மக்களுடைய முடிவை நான் ஏத்துக்கிறேன். அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா பாருங்க, நடக்க போற கூத்த பாருங்க. 1 இன்ச்சு தமிழ்நாடு முன்னேறதான் பார்ப்போம். ஏற்கனவே வந்து உங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுத்ததுக்கு 3 ஆண்டுகள்ல 38,000 கோடி ரூபாய் செலவாயிருக்கு. இப்ப இவர் என்ன சொல்றாரு? 2,500 ரூபாய் நான் கொடுப்பேங்கிறாரு. இதுக்கு எத்தனை 1 லட்சம் கோடியாவது செலவாகும். யாருக்கிட்ட காசு இருக்கு? தமிழ்நாட்டு கஜானா கிட்ட காசு இருக்கா? கஜானால காசு இருக்கா? இங்கதான் வரும். என்ன நடக்கணுங்கிறத பாருங்க. அவங்க வேட்பாளர்களுடைய லட்சணங்களை பாருங்க. எத்தனை கிரிமினல் குற்றங்கள். இல்ல, நான் மக்களுடைய முடிவை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்றேனே. மக்களுடைய முடிவை நான் ஏத்துக்கிறேன். எந்த விதமான கருத்தியல் கோட்பாடும் இல்லாம மக்கள் போராட்ட களங்களுக்கு வந்து நிக்காம மக்களுடைய கண்ணீர் அப்படி தொடச்சது இல்ல. இவங்கள மாதிரியான பிரஸ் பீப்புள் வந்து ஒரு தடவை கூட சந்திச்சது இல்ல. இப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு வந்து மக்கள் வாக்கு செலுத்துறாங்களேங்கிறது புதிய விஷயம் தானே.